வணக்கம். மாணவர்களின் சந்தேகமும் அதுக்கான பதில்களும். குழந்தை பிறந்த நேரம் எது? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல எந்த நேரத்தை நாம பிறந்த நேரமா கணக்கில் எடுத்துக்கிறது? தொப்புள் கொடியை கட் பண்ற நேரமா, தலை வெளியே வர நேரமா, முழு உடல் வெளியில வரக்கூடிய நேரமா, அல்லது குழந்தை அழுகின்ற நேரமா? இது மாதிரி பல கேள்விகளோடு அனைவரும் பயணிக்கிறாங்க. இதுல எந்த நேரம் சரியான பிறந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த நேரத்தை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா பிரம்மதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இறை பரம்பொருள் நம்மால் எந்த நேரத்தை தீர்மானிக்க முடியாதோ அந்த நேரத்தை தான் அவர் வச்சிருக்கிறார். நீங்க ஒரு இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையில சிரசை வெளியெடுக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களால் செலக்ட் பண்ணி எடுத்துட முடியும். தொப்புள் கொடி கட் பண்ற நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் உங்களால் தொப்புள் கொடியை கட் பண்ண முடியும். முழு உடலை ஒரு குறிப்பிட்ட சனப்பொழுது எடுக்கணும் பிறகு முயற்சி பண்ணீங்கன்னா எடுத்துட முடியும். இந்த மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் நிகழ்வுகள்ல இந்த மாதிரி அனைத்து நிகழ்வுகளையும் உங்களால ஒரு குறிப்பிட்ட அந்த கால அளவில் செய்யணும்னா செய்ய முடியும். ஆனால் செய்ய முடியாத ஒரே ஒரு நிகழ்வு எது அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கக்கூடிய எடுத்துக்கக்கூடிய முதல் சுவாசம். அப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கூடிய முதல் சுவாசம் என்பதே குழந்தை பிறந்த நேரம் அப்படிங்கறத நாம கவனத்துல கொள்ளணும். அந்த குழந்தை எப்பொழுது முதல் சுவாசத்தை விடுகிறதோ அதுவே ஜனிக்கின்ற நேரம். அந்த நேரத்துக்கு கணிக்கக்கூடிய அந்த ஜாதகமே உண்மையான ஜாதகம், தெளிவான ஜாதகம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு எந்த நிலைகளை எடுக்கும் பொழுதும் அந்த கணிதங்கள்ல பிழை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.